ஏன் அதை வந்து யாருமே அவங்க ரசிகர்களே ஏன் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு ஆக்ஷன். எல்லாருமே அவர் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் நிற்கிறாரு. விமர்சனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. நின்றுட்டு வந்து ஒரு 10 ஃபைட்டரோ 20 ஃபைட்டர் 50 ஃபைட்டர் வந்து அடி வாங்கிட்டு போவாங்க, வேலையே செய்ய மாட்டார்ன்ற மாதிரிலாம் அவர்லாம் எவ்வளோ பண்ணிட்டார். அது மாதிரி இருக்க அந்த படம் எனக்கு கிடைக்குமோ இந்த விமர்சனத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த ஷாட்டை வச்சேன். ஸோ அது ரொம்ப எல்லாமே பிடிச்சிருந்து. அன்றைக்கி பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. பேக் டு பேக் நம்ம படம் பண்ணணும் மாஸ்டர்னாரு. இமீடியட்டாக எனக்கு விடாமுயற்சி கொடுத்தாரு. விடாமுயற்சி கதை கேட்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விடாமுயற்சி. எனக்கும் சார். எல்லாரும் அதை ஏன் அதை வந்து யாருமே அவங்க ரசிகர்களே ஏன் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணாங்க. எங்கள் தலைவர் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். ஒரு ஃப்ரேமும் இன்றைக்கி நாங்கள் போட்டு பார்க்கும்போது அப்படி இருக்கும், செதுக்குன மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருப்பார் சார். செட்டில் அவ்வளோ செட்டில் அழகாக பண்ணுவார். ரொம்ப ஜாலியாக பண்ண படம் எங்களுக்கு அது. ரொம்ப கஷ்டப்பட்டு படமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வெதரு அந்த மாதிரிலாம் படமாக அவர் மூடாக பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த இது. ஆனால் அந்த ஒரு படத்தை இப்படி ஒரு ஆக்ஷன் வைக்கணும்னு சொல்லும்போது டேரக்டர்கிட்ட நம்ம பேசி, சார் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த இந்த படத்தில் நம்ம பண்ணால் தான் பேசப்படும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஓம் பிரகாஷும் ரொம்ப அதுக்கு ஒன்று ஒரு மேக்கிங் ஆஃப் எப்படி பண்ணணும்னா ஒரு ரிகல்சல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் வந்து நான் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு அதில் வந்து ரிகல்சல் பண்ணி அவர் கொடுத்தேன். ஓகே. ஸோ அதை பார்த்தோன்னா அவர் இன்னும் நான் 50% பண்ணால் அவர் 50% ஏற்றினார். ஸோ ஆக்ஷன் சொல்லவே வேணாம் அஜித் சார். அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது எல்லோரும் பயங்கரம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிளாப்னு அவ்வளோ பெரிய விஷயம். அந்த படம் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிற நேரத்தில் அவ்வளோ தூக்கி விடுற ஒரு ஆக்ஷன் அது அமைஞ்சுது. ஸோ அஜித் சார் தான் அந்த தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை வேணான்னு சொல்லாமல் அவ்வளோ தெளிவாக பண்ணுற ஒரு நடிகரில் எனக்கு ரொம்ப அஜித் சார் ரொம்ப பிடிக்கும்.